உலகம் உள்ள அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். உலகத்தில் ஒரு சில வல்லரசுகள் மட்டும் அணு ஆயுதங்கள் வச்சுருக்கு. மற்ற நாடுகள், குட்டி குட்டி நாடுகள் எல்லாமே அணு ஆயுதங்கள் வைக்க முடியாது, வைக்கக்கூடாது அப்படின்ட்டு சில ரூல்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ ஏன் நீங்கள் மட்டும் வச்சுருக்கீங்க, நாங்கள் ஏன் வைக்கக்கூடாது, அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு பெரிய ரீசன்லாம் இருக்குங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். 1939 வருஷம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஜெர்மனி போலந்தை இன்வைட் பண்ணுறாங்க. இதுதான் அஃபிஷியலாக வேர்ல்டு வார் 2 ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஜெர்மனி அக்ரெஷனை எதிர்த்து யூகே, ஃப்ரான்ஸ் எல்லாமே ஒரு அணியில் திரண்டு அதை எதிர்க்கிறாங்க. ஒரு 2 நாள் கழித்து அவங்க போலண்டுக்கு ஆதரவாக வாரில் ஜம்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் நமக்கு 2வது வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. அமெரிக்கா இந்த 2வது வேர்ல்டு வாரில் முதல்ல ஒன்றும் பங்கேற்கல. அது நார்மலாக இருக்குது, அது ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணல. இந்த காலகட்டத்தில் தான் ஒரு சீக்ரெட்டான ப்ராஜெக்டை அமெரிக்கா பண்ணுது. அந்த ப்ராஜெக்ட் பேர் மேன்ஹட்டன் ப்ராஜெக்ட், அதோட கோட் நேம். ஆனால் அதில் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு என்னென்னா, நியூக்ளியர் வெப்பன் ரெடி பண்ணுற ஒரு ப்ராஜெக்டாக அதை சீக்ரெட்டாக அமெரிக்கா பண்ணிகிட்டு இருக்கு. அதோட ரீசன் என்ன அப்படின்னா, ஜெர்மனி இது கேள்விப்படுது. அது ஜெர்மனி நியூக்ளியர் வெப்பன் டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறாங்க, தே ஆர் டூயிங் சம்திங் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அமெரிக்காவுக்கு உளவுத்துறை மூலமாக கிடைக்கிறதுனால, ஸோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம அதை ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய பிரசிடென்ட் லெவல்லேருந்து டைரெக்டாக ஒரு சயின்டிஸ்ட் குரூப் ஃபார்ம் ஆகி மேன்ஹட்டன் ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா இன்டைரக்டாக நேச நாடுகளுக்கும் அதோட கூட்டாளி நாடுகளுக்கும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்குது. ஸோ நிறைய எக்கனாமிக் சாங்ஷன் எல்லாமே ஜப்பான் மேலே போட்டுட்ருக்குது. ஸோ மெயினான சாங்ஷன் என்ன அப்படின்னா தான் ஆயில் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த பேர்ல் ஹார்பர் அட்டாக்குக்கு மெயின் காரணமே அந்த ஜப்பான் மேலே போட்ட அந்த ரிசோர்ஸஸ் தடை தான். ஏன்னா ஆயில் ரிசோர்ஸஸ்க்கு ஜப்பான் அதோட ஆர்மி எல்லாமே ஒரு 80% யூஎஸ்ஐ தான் நம்பி இருக்கிறாங்க. இந்த சாங்ஷன்லாம் போட்ட உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா அவங்களோட வாரை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூஸாக நடத்த முடியாமல் போகலாம். அதனால் ஜப்பான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ப்ரீஎம்டிவ் ஆப்ரேஷன் மாதிரி இவங்க இவங்களோட ஆயில் ரிசோர்ஸஸை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கைப்பற்ற பார்க்குறாங்க. அது டச் மலாயா அப்படிம்பாங்க. அந்த டைமில் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்த டச் ரிசோர்ஸஸ் அண்டு பிரிட்டிஷ் மலாயா அப்படிங்கிற அந்த லொக்கேஷனில் உள்ள ஆயில் ரிசோர்ஸஸை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோன்னா வாரை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தலாம் அப்படின்ட்டு ஜப்பானோட படத்தளபதிகள் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் முடிவெடுக்குது. ஸோ இந்த ஆயில் ரிசோர்ஸஸை ஃபோர்ஸ்ஃபுல்லாக இவங்க போய் கைப்பற்றணும் அப்படிங்கும்போது யூஎஸ் டைரெக்டாக அவங்க வாரில் குதிக்கலாம், வாரில் அவங்க இறங்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ரீஎம்டிவாக போய் முதல்லவே எந்த சோன் அந்த பசிபிக் சோனில் நம்ம அட்டாக் பண்ணி பேர்ல் ஹார்பரில் இருக்கிற அந்த ஷிப்ஸு, அந்த ஏர்க்ராஃப்ட் எல்லாமே நம்ம அழிச்சு ஒழிச்சிட்டோம்னா இவங்க உடனே இம்மீடியட்டாக அட்டாக் பண்ண முடியாது. அவங்க ரிட்டாலியேட் பண்ணி அவங்க ரியலைஸ் பண்ணி திருப்பி அடுத்த அட்டாக் அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளே இவங்க போயிட்டு அங்கே உள்ள ஆயில் ரிசர்வ்ஸ் எல்லாமே பிடிச்சிடலாம். இதுதான் ஆக்சுவலாக ஜப்பானோட பிளான். ஸோ சரியாக டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 1941 ஒரு 7 மணி வாக்கில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறது. நீங்கள் அந்த பேர்ல் ஹார்பர்னு ஒரு படம் வந்தது, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ரொம்ப பிரமாதமாக காட்டியிருப்பாங்க. ரொம்ப அமைதியாக இருக்கிறபோது அட்டாக் பண்ணுறாங்க. ஜப்பான் ஃபோர்ஸஸ் கம்ப்ளீட்டாக அட்டாக் பண்ணி ஒரு 20 ஷிப்பு 300 ஏர்க்ராஃப்ட் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய அட்டாக்கு. கிட்டத்தட்ட 2400 பீப்புள் இறந்து போயிட்டாங்க, கொண்டுட்டாங்க ஜப்பான் அந்த அட்டாக்கில், பேர்ல் ஹார்பர் அட்டாக்கில். ஒரு பெரிய மசாக்கர்னே சொல்லலாங்க. ஸோ இதில் இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு தான் அமெரிக்கா டைரெக்டாகவே
மறைமுகமாக இதுவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அமெரிக்கா டைரெக்டாக வாரில் இறங்குறாங்க. இந்த மென்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற நேம் வந்து எதுலேருந்து வந்திருக்குன்னா, மென்ஹாட்டன் என்ஜினியர் டிஸ்ட்ரிக்ட், MED அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நேமில் இருந்தது அது மென்ஹாட்டன் ப்ராஜெக்ட்டுங்கிற நேம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மென்ஹாட்டன் இன்ஜினியர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது ஒரு காமனாக ஒரு ஜென்ரல் அந்த ஆர்மியில் உள்ள இன்ஜினியர்ஸ்லாம் இருக்கிற ஒரு லொக்கேஷன் மாதிரி அந்த ப்ராஜெக்ட் நேமை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மென்ஹாட்டன் ப்ராஜெக்டோட கீ மைல் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. பேசிக்காக ஒரு 1939 ஆரம்பித்து 1945 வந்து அட்டாமிக் பாம் போடுறாங்க. 46 வரை அந்த ப்ராஜெக்ட் போயிருக்கு. அதோட கீ டேக்அவே என்ன அப்படின்னா, அந்த அட்டாமிக் ஃபியூஷன்னால இந்த செயின் ரியாக்ஷன்னால ரொம்ப பவர்ஃபுல்லான செயின் ரியாக்ஷன் வருது. அதை வந்து நம்ம எப்படி வெப்பனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அதோட கோர் இன்டென்ஷன், இந்த ரிசர்ச்சோட கோர் இன்டென்ஷன். ஸோ பேசிக்காக ஜெர்மனில் ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து இதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்டு யூகேல ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எல்லா கண்ட்ரியும் இதை முயற்சி பண்ணும்போது ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரோட கூட ஒர்க் பண்ண அவரோட சபார்டினேட்ஸ் சில சயின்டிஸ்ட் எல்லாமே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பெர்சுவேட் பண்ணி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் இன்னொரு சயின்டிஸ்ட், ஹிஸ் நேம் இஸ் லியோ ஜிஸ்லார்ட் அப்படிங்கிற இன்னொரு சயின்டிஸ்ட், 2 பேரும் சேர்ந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. அப்போ இருந்த அமெரிக்க ஜனாதிபதிக்கு ரூஸ்வெல்ட் வந்து அப்போட அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கிறாரு. அவருக்கு கிளியராக ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி எங்களோட கண்டுபிடிப்பு இந்த அட்டாமிக் ஃபியூஷன் செயின் ரியாக்ஷனில் வந்து ஒரு கணக்கில் அடங்காத ஒரு பவர் வருது, அதை வந்து வெப்பனைஸ் பண்ணலாம். இது உலக நாடுகளில் இந்த மாதிரி ஜெர்மனி கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ வி ஹவ் டு டூ சம்திங் அப்படிங்கிற மாதிரி மற்ற சயின்டிஸ்ட்லாம் சொன்னதுனால ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அந்த லெட்டரை எழுதின உடனே ரூஸ்வெல்ட் என்ன பண்ணுறாருன்னா, இமீடியட்டாக ஒரு $6,000 ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி இமீடியட்டாக அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள், எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்ட்டு 1939 இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த ப்ராஜெக்ட்டு. அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1,25,000 பீப்புள் மன்ஹாட்டன் என்ஜினியரிங் டிஸ்ட்ரிக்ட், MED அப்படிம்பாங்க அந்த ப்ராஜெக்ட் பேர். அதை வச்சு அந்த மன்ஹாட்டன் ஏரியாவில் அந்த நிறைய பேர் அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம், ஆர்மியில் உள்ள இன்ஜினியர்ஸ் எல்லாம் டெப்ளாய் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க. அதை டெஸ்ட் பண்ணுறது, அதை எப்படி, ஏன்னா ஒரு அட்டாமிக் பாம் அப்படின்னாலே முதல்ல ஒரு டிசைனிங் ஃபேஸ் இருக்கும். அதை டிசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி அதோட ரிசல்ட்டு கேஜ் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து ரெடியாக இருக்கும் அதை டெப்ளாய் பண்ணுறது. ஸோ அது 3 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ இது டிசைன் பண்ணி இதனால் ஒரு வெப்பன் ரெடி பண்ண முடியும். ஏன்னா உலகத்தில் அது ஒரு அட்டாமிக் பாமே கிடையாது. இந்த ஒரு செயின் ரியாக்ஷனை வச்சு ஒரு வெப்பன் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்த பிறகு அதை வந்து ஸ்பீடப் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பேர்ல் ஹார்பர் அட்டாக்கு அந்த டைமில் இருந்தால் அமெரிக்கா வந்து அதை ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணுது. ஏன்னா ஜப்பான் வந்து ரொம்ப அக்ரெசிவாக அவங்களோட டைரெக்டாகவே அட்டாக் பண்ணதுனால அமெரிக்கா வந்து ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஹெவி ப்ரெஷர் போட்டு அந்த ப்ராஜெக்டை ஆக்சலரேட் பண்ணுறாங்க. 1941 டிசம்பர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேர்ல் ஹார்பர் அட்டாக் நடக்குது. 1942 செப்டம்பரில் பிரிகேடியர் ஜெனரல் லெஸ்லி ஆர் க்ரூ அப்படிங்கிறவரை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்சார்ஜ் அனுப்புகிறாங்க. ஏன்னா அந்த ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டர் பண்ணி அதை ஒரு வெப்பனாக எப்படி தயாரிக்கிறது அப்படின்ட்டு. அக்டோபர் மாதம் 1942 அந்த பிரிகேடியர் ஜெனரல் லெஸ்லி ஆர் க்ரூ வந்து ராபர்ட் ஜே ஓபன்ஹைமர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டை வந்து இந்த ப்ராஜெக்ட் ஹெட் ஆஃப் சயின்டிஸ்டாக அவரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவர் தான் அந்த சயின்டிஸ்ட் குரூவை வந்து லீட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இவர் தான் அட்டாமிக் பாம் கண்டுபிடிச்சவர். ஒரு கிறிஸ்டோபர் நோலன் படம் கூட வந்தது ரீசெண்டாக, ஓபன்ஹைமர் அப்படின்ட்டு இவரோட பேரை வச்சு. ஸோ அதில் கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாகவே இதை விஷுவலாக காட்டுவாங்க. ஸோ இவர் வந்து இன்சார்ஜ் எடுத்த பிறகு ரொம்ப ப்ரொடக்ஷன் அந்த ஸ்பீடு எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணுறாங்க. அதோட பை ப்ராடக்டாக தான் லிட்டில் பாய் அண்ட் ஃபேட் மேன் அப்படின்ட்டு ஒரு 2 அட்டாமிக் பாம்பை கண்டுபிடிச்சு
டைரெக்டாக மெக்சிகோவில் உள்ள ஒரு ஒரு டெசர்ட்டில் போய் அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பாம்புக்கு வந்து ஒரு கோட் நேம் கொடுத்துருக்காங்க. இந்த கெஜெட் அப்படிங்கிறது அந்த கோட் நேம். அந்த கோட் நேம் கொண்டு அந்த பாம்பு கொண்டு ஒரு 100 ஃபீட்டு உயரமான ஒரு ஸ்டீல் டவர் ரெடி பண்ணி அதுக்கு மேலே அதை வச்சு அதிலேருந்து டெட்டனேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ப்ளோஷன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு டைம் அவங்க ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்து சயின்டிஸ்ட் எல்லாருமே அதை பார்த்துருக்காங்க. எக்ஸ்ப்ளோஷனால் அந்த வெடித்த அந்த நொடியில் அந்த 100 அடி உயரமான அந்த டவர் வந்து கம்ப்ளீட்டாக வேப்பரைஸ் ஆகிருக்கு. வேப்பரைஸ் கம்ப்ளீட்டாக அப்படியே காற்றோட கலந்து பஸ்பமாக போயிருக்கு. அந்த டெசர்ட்டில் உள்ள டஸ்ட்லாம் ஒரு மாதிரி க்ரீன் கலரில் ஒரு டஸ்ட்டாக மாறி அங்கே பக்கத்தில் உள்ள சிட்டிஸில் சில இடங்களில் அந்த சரௌண்டிங்கில் வந்து அந்த ஆஷஸ்லாம் விழுந்துருக்கு. அந்த ஹாட்டான ஒரு அந்த ஆஷஸ் வந்து அந்த இவங்க அந்த சின்ன பசங்களாம் என்ன நினச்சிருக்காங்கன்னா பனித்துளிகள் அந்த இது விழுது இல்லை ஸ்னோ ஃப்ளாக்ஸ் விழுது அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு அந்த விவரம் தெரியாமல் அதை பிடிச்சி விளையாடிருக்காங்க. அந்த ஹாட்டாக அந்த ஆஷஸ் வந்து விழுந்துருக்கு. நிறையா ரேடியோ ஆக்டிவ் நிறையா டேமேஜ் பண்ணியிருக்கு. ஸோ பேசிக்கலாக இவ்வளோ இதை ஃபஸ்ட்டு டைம் பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு விதத்தில் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு மிக்சடான ஒரு ஃபீலிங். ஒரு சயின்டிஸ்ட் ஓபன்ஹைமர் வந்து ஐ பிகம் அ டெத் த டெஸ்ட்ராயர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு அதை பார்த்த உடனே. நிறைய பேர் சந்தோஷம். மீன்வைல் நம்ம கண்டுபிடிச்ச வெப்பன் வந்து ஒரு நாள் மனித குலத்துக்கு ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இமீடியட்டாக அது சக்ஸஸ் ஆன உடனே ரெண்டையுமே பேக் பண்ணி சைலண்ட்டாக இதை எப்படி ஷிப் பண்ணுறது, எப்படி அதை வெப்பனாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ த இன்ஃபர்மேஷன் இமீடியட்டாக அமெரிக்கன் பிரசிடெண்ட் ரூஸ்வெல்ட்டுக்கு கன்வே பண்ணிட்டு அந்த வெப்பனை ரெடி பண்ணி பேக் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் த பாம் ரெடியான உடனே ஒரு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 1945 வருஷம் காலையில் லிட்டில் பாய் அப்படிங்கிற அட்டாமிக் பாம்பை ஹிரோஷிமா சிட்டி மேலே போடுறாங்க. அதில் நெருக்கி 1,60,000 மக்கள் இறந்து போயிடுறாங்க. ஸோ கரெக்டாக ஒரு 3 நாள் கழித்து 9ஆம் தேதி ஆகஸ்ட் 9ஆம் தேதி நாகசாகிங்கிற இன்னொரு சிட்டி மேலே அடுத்த அட்டாமிக் பாம் ஃபேட் மேன் அப்படிங்கிற நேம் வச்ச ஒரு அட்டாமிக் பாம்பை அமெரிக்கா வீசுது. ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 80,000 பீப்புள் அதில் இறந்து போயிடுறாங்க. ஸோ இவ்வளவு உயிரிழப்புக்கு அப்புறம் ஜப்பான் ஒரு கண்ட்ரோலுக்கு வருது. அவங்க அக்ரஷன்லாம் குறையுது. இமீடியட்டாக செகண்ட் வேர்ல்டு வார் வந்து ஸ்டாப் ஆகுது. உலகம் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷனை பார்க்குது. அதோட விளைவுகள் எல்லாத்தையுமே உலகமே வாட்ச் பண்ணுது. வேர்ல்டு வார் 2 வந்து முடிவுக்கு வருது. கிட்டத்தட்ட ஹிரோஷிமாவில் கிட்டத்தட்ட அதை கம்ப்ளீட்டாக ஒரு 80% வந்து கம்ப்ளீட்டாக சிட்டியே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அந்த நொடியிலே அப்படியே சாம்பல் ஆகி போயிடுச்சு. பட் நாகசாகியில் வந்து ஒரு 40% சிட்டி வந்து டேமேஜ் ஆச்சு. ஏன் அப்படின்னா நாகசாகி வந்து கொஞ்சம் அந்த ஹில்ஸ் ஏரியாவில் கொஞ்சம் கவரப் ஆனதுனால சிட்டி டேமேஜ் வந்து கொஞ்சம் கம்மி. ஸ்டில் பெரிய ஒரு பேரழிவு தான். ஸோ உலகம் வந்து ஃபஸ்ட்டு சயின்ஸோட நெகட்டிவ் சைடை பார்த்தது. ஸோ சயின்ஸு டெஃபினட்டாக லாட் ஆஃப் நிறையா ஒரு பாசிட்டிவான ஃபீல் கொடுத்தாலுமே பாசிட்டிவான ஒரு விஷயங்களை சொசைட்டிக்கு பண்ணால் கூட இந்த மாதிரி நெகட்டிவான சைடுக்கும் வார்ஃபேருக்கும் கண்ட்ரிஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு விதமான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து அப்கமிங் வந்துட்டு இருக்குது. எல்லா கண்ட்ரியும் அதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒன்று மனித குலத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கலாம், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம், வாழ்க்கையோட லைஃப் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம், நல்ல விஷயமாக அதை யூஸ் பண்ணலாம். இப்போ இதே அட்டாமிக் பவர் வந்து எலக்ட்ரிசிட்டி வேறு நல்ல விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. பட் டிஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணும்போது நிறையா அழிவுகள் வந்துடுது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். கரெக்ட். இப்போ நம்மளோட மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்ம ஏன் இப்போது சில கண்ட்ரிஸ் மட்டும் அணு ஆயுதங்கள் வச்சுருக்குது அண்டு அந்த கண்ட்ரிலாம் வந்து நான் பெரிய அருவா வச்சுருப்பேன், நீ சின்ன கற்று கூட வைக்கக்கூடாது அப்படின்னு மற்ற நாடுகளெல்லாம்
அடிமையாக கிட்டத்தட்ட அடிமையாக வச்ச மாதிரி ஒரு ஒரு ஃபோர்ஸ் ஏன் யூஸ் பண்ணுது, அமெரிக்கா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து மெயினாக எப்படி கூட பண்ணுது, இதில் ஜப்பான் அண்ட் ரஷ்யா கூட இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் வச்சுருக்கிறா, யார் யாரெல்லாம் என்பிடின்னா என்ன, அதில் யார் யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்கா, யார் யாரெல்லாம் பண்ணல, அதை பற்றின டீட்டெயில் பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் த அட்டாமிக் பாம் போட்ட உடனே ஹிரோஷிமா நாகசாகி மேலே அமெரிக்கா எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அமெரிக்கா வந்து பெரிய சூப்பர் பவர். ஏன்னா பெரிய ஆயுதம், பெரிய அருவா கத்தி வச்சுருக்கிறது தான் பெரிய பவர்ஃபுல் பர்சன். ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற நார்மல் நாட்டாம பஞ்சாயத்து மாதிரி தான். ஸோ யார் ஃபினான்ஷியலாக பெரிய ஆளாக இருக்கிறாங்களோ, யார் அடிதடி அம்பு சேனெலாம் வச்சுருக்காங்களோ அவன் பெரிய ஆள், அவன் சொல்கிறது தான் சட்டம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து அமெரிக்கா நல்லா நிறுத்திருச்சு. ஸோ இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போது மற்ற நாடுகள், மற்ற சூப்பர் பவர் எல்லாமே சீக்ரெட்டாக இம்மிடியட்டாக அவங்களோட சேஃப்டிக்காக அணு ஆயுதம் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ த கோல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கோல்டு வார்னால் என்னென்னா, டைரெக்டாக போயிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் டைரெக்டாக ரெண்டு நேஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபைட் பண்ணாமல், ஆனால் அந்த கன்ஃப்ளிக்ட் வந்து அலைவாகவே இருக்குது. அது கிட்டத்தட்ட 1945 1991 வரை அந்த கோல்டு வார் யூஎஸுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருந்துகிட்டே இருக்குது. நிறைய கன்ஃப்ளிக்ட் நம்ம சொல்லலாம். அதில் வியட்நாம் வார் சொல்லலாம். நிறைய இது மாதிரி நிறையா வார்ஸில் வந்து அமெரிக்கா எங்கே சப்போர்ட் கொடுக்குது, அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக வந்து ரஷ்யா இருக்குது. ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வந்து நம்ம 1971 இண்டோ பாகிஸ்தான் வார், அந்த பங்களாதேஷ் பிரிஞ்ச டைமில் இண்டோ பாகிஸ்தான் வார் நடக்கும்போது யூஎஸ் அண்ட் யூகே அவங்களோட வார் கப்பல்களை இந்தியாவை நோக்கி அனுப்பும்போது இந்தியா மேலே எல்லாம் நிறைய ப்ரெஷர் வந்தது. அந்த டைமில் நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது ரஷ்யா. ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சராக ரஷ்யா வந்து எப்போதுமே இந்தியாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நேஷனாக இருந்திருக்கு. ஆபத்து காலங்களில் நமக்கு கை கொடுத்துருக்கு. ஸோ பேசிக்லி அந்த அமெரிக்கா ரஷ்யா ரெண்டு சூப்பர் பவர் வந்து எப்போதுமே ஒரு பேலன்ஸ், வேர்ல்டில் ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக, இல்லாட்டி ஒரு எல்லா நேஷனும் ஒரு பொலாரிட்டி, ஒரு சிங்கிள் டாமினன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக, ஒரு பேலன்ஸுக்காக புட்டின் நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் கூட பார்த்துருக்கலாம். அவர் அந்த பேலன்ஸுன்ற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவார். ஸோ அது மாதிரி ஒரு ஏன்னா ரெண்டுமே வேறு சித்தாந்தத்தில் உள்ள கண்ட்ரிஸ். ஒன்று கேபிட்டலிசம், ஒன்று கம்யூனலிசம். ஸோ கம்யூனலிசம், சைனா அண்டு ரஷ்யா வந்து நார்மலாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்கு கம்யூனலிசம் காரணம். ஏன்னா ரெண்டு மேஜர் பவர்லையுமே கம்யூனலிசம் வந்து மெயின் பார்ட். இங்கே வந்து கேபிட்டலிசம் அமெரிக்கா. ஸோ அவங்க நேச்சுரலாகவே அப்போஸ் டு ஈச் அதர். ஸோ இந்தியா அது ஓன் கேம் அண்டு நல்ல ஃப்ரெண்டு, ரஷ்யாவுக்கு நல்ல ஃப்ரெண்டு. ஈவன் நம்ம குடும்பம் அனுமதிலையும் உட்பட நிறையா டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் வந்து நம்ம யூஎஸை நம்புறதை விட ரஷ்யாவை தான் நம்பியிருக்கோம் நிறைய விஷயங்களில். ஸோ நிறைய கொலாபரேஷன் நடக்குது. இந்தியா வந்து கைண்ட் ஆஃப் ஒரு டிப்ளமேட்டிக் ரோல் பேஸ்ட் ஆன் த நீட். ரெண்டு பேர்ட்டையுமே ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கு ஒரு லாபமாக. ஸோ பட் த கோல்டு வார் அண்ட் த சூப்பர் பவர் ரெண்டு பேருக்குமே உள்ள இஷ்யூ, டக் ஆஃப் வார் வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போது சைனா வந்து அடுத்தால ஒரு பெரிய சூப்பர் பவராக எமர்ஜ் ஆகிறதும் அமெரிக்காவுக்கு விருப்பம் இல்லை. யாருமே ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு பிடிக்கும் போது செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சனாக மாறுறதுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் தி ஹேட் த செகண்ட் ஹூ இஸ் த ரன்னர் அப். ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு உலகத்தில். ஸோ பேசிக்காக இப்போ ஈவன் நம்ம இஸ்ரேல் வார், நீங்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள வாரை நீங்கள் எடுத்தீங்கனாலே ஃபைட் வந்து ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேருக்கும் இல்லை. ஃபைட் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் தான். அது ஒரு எக்கனாமிக் ஃபைட்டு. அண்ட் எப்படி சைனாவை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதோட விளைவு, அமெரிக்கா வந்து அதோட ஏகாதிபத்தியத்தை எப்படி நிலநாட்டணும், தக்க வைக்கணும், ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே எப்படி கண்ட்ரோலில் வைக்கணும், எல்லா நேஷனும் எப்படி கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படிங்கிறதோட விளைவு தான் இந்த வார்கள், இந்த மனித குலத்துக்கு இந்த மாதிரி அழிவுகள் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ரைட். அணுகுண்டு வந்து ஃபஸ்ட்டு அமெரிக்கா வந்து ஜப்பான் மேலே போட்ட உடனே மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்கவுங்க வெப்பன் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து யுனைடெட் கிங்டம் வந்து 1952 வந்து அவங்களோட டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரான்ஸ் வந்து 1960 அவங்களோட டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சைனா 1964, இஸ்ரேல் வந்து 1960, இந்தியா வந்து 1974 ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கு. அப்புறம் 1998 உங்களுக்கு தெரியும், பொக்ரான்
டெஸ்ட் வந்து 1998 சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி இந்தியா வந்து நியூக்ளியர் ஸ்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி எல்லா கண்ட்ரியுமே அவங்கவுங்க அணு ஆயுதம் தயாரிக்க ஆரம்பித்த உடனே சரி இது வந்து சரியில்லை, இதை வந்து நம்ம ஒரு இந்த அணு ஆயுதம் வந்து பரவாமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்பிடி அப்படின்ட்டு ஒரு ட்ரீட்டியை 1970களில் யுனைடெட் நேஷனில் எல்லா நாடுகளும் சேர்ந்து கொண்டு வராங்க. அதில் வந்து வாங்க எல்லாருமே கையெழுத்து போடுங்க, யாருமே அணு ஆயுதம் இதிலிருந்து நம்ம ரெடி பண்ணக்கூடாது, அணு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் எனர்ஜி, ஒரு மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு மாதிரி அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஹியூமன் பீயிங் இதெல்லாம் தேவைப்படுது அதுக்கு யூஸ் பண்ணுங்கள், வேறு யாரும் இதுவரை தயாரித்தது எல்லாம் அப்படியே இருக்கட்டும், அதை நீ வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும், மெதுவாக நியூட்ரலைஸ் பண்ணி இல்லாத அணு ஆயுதமே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் என்பிடி, த ட்ரீட்டி ஆஃப் நான் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன். ஸோ அதான் அதோடைய என்பிடியோட ஃபுல் ஃபார்ம். ஸோ அதை வந்து நிறுவுறாங்க எல்லா லீடர்களும் ஒன்று சேர்ந்து இதை நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால எல்லாரும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுங்கன்ட்டு ஒரு 191 கண்ட்ரி அவுட் ஆஃப் 195 கண்ட்ரியில் 191 சைன் பண்ணிடுச்சு. ஒரு 4 கண்ட்ரி சைன் பண்ணல. அதில் இந்தியா உண்டு, பாகிஸ்தான், இஸ்ரேல் அண்டு நார்த் கொரியா சைன் பண்ணிச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் வெளில வந்துடுறேன், எனக்கு இது செட் ஆகாது அப்படிங்கிறன்ட்டு வெளில வந்து அது கூட அணுகுண்டு தயார் பண்ணி அது கூட நியூக்ளியர் ஸ்டேட் தான் இப்போ. ஸோ நார்த் கொரியா இந்த மாதிரி அவங்க சைன் பண்ணி வெளியே வந்ததுனால அது மேலே நிறைய எக்கனாமிக் தடைகள் போட்டாங்க. அது கூட ட்ரேடிங் எக்கனாமிக் தடைகள்லாம் உங்களுக்கு தெரியும். அது கூட ட்ரேட் பண்ண மாட்டாங்க, இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸை வந்து முடக்கிடுவாங்க, அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து உலக ரீதியாக நடக்கிறது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரி அண்ட் அமெரிக்கா, யூஎன் நேஷன் அந்த சைடில் இருக்கிறதுனால அந்த கண்ட்ரி மேலே ப்ரெஷர் போடுவாங்க. ஸோ அது வந்து நிறையா நார்த் கொரியா மேலே போட்டாங்க. இந்தியா மேலேயுமே சில சாங்ஷன்ஸ்லாம் வந்தது. நம்ம பொக்ரான் அணுகுண்டு வாஜ்பாய் பீரியடில் பொக்ரான் அணு வெடிப்பு நடந்த பிறகு இது எல்லாமே வந்தது. ஸோ இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இந்த என்பிடி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அணுகுண்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்களோ ஆல்ரெடி அவங்கெல்லாம் அட்டாமிக் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க இருக்கிறாங்க. ஸோ தே ஹாவ் அ வெப்பன் ஆல்ரெடி. அவங்க வந்து பேசிக்கலாக அவங்கள இந்த விஷயங்களில் இந்த மீட்டிங்கில் அவங்க அந்த என்பிடியில் டிசைட் பண்ணது என்னென்னா, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும், கம்ப்ளீட்டாக அதை நல்லிஃபை பண்ணணும். ஒரு ஸ்டேஜில் நல்லிஃபை இமீடியட்டாக பண்ண முடியாதுன்னு அது ஒரு பெரிய ப்ராசஸ். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபர்தராக அணு ஆயுதம் டெவலப் பண்ணக்கூடாது, நம்பர் 1. நம்பர் 2 வந்து நீங்கள் இருக்கிற ஆயுதங்களை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அங்கே இப்போது சைனாட்ட அணு ஆயுதம் இருக்குது, ஆனால் அதை ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஈரானுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த ட்ரீட்டியில் அது ஒன் ஆஃப் த பாயிண்ட். அது மீறினா வந்து இன்டர்நேஷ்னல் லா அந்த மீதி எல்லாருமே அக்ரெசிவாக அதை அப்போஸ் பண்ணுவாங்க, வார் கூட வரலாம். ஸோ அதனால தான் நிறைய பேர் கேட்கலாம், 2 பேரும் ஒரு தோழமை நாடுகள் தானே, ஏன் அவங்க ஆயில் வாங்குற மாதிரி ஆயில் கொடுத்துட்டு அணு ஆயுதம் வாங்கி வைக்கலாமே அவங்க சேஃப்டிக்குன்னா, அது ஆஸ் பர் த ட்ரீட்டி அது பண்ண முடியாது. ஸோ அது ஜென்ரலாக நேஷன்ஸ் வந்து அவங்க வந்து சைனா கூட சொல்லியிருக்க ஒரு இன்டர்வியூவில், நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரெஸ் பண்ண மாட்டோம் பட்டனை அணு ஆயுதம், ஆனால் 2வது ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு அதோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஸோ அந்தளவு சைனா வந்து ரொம்ப அக்ரெசிவாக அவங்களோட ஆயுதங்களை ரெடி பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இப்போது ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி நம்ம உலகத்தை யார் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்விசிபிளாக நடக்கிற விஷயம். அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நாடுகள் அதோட மிலிட்ரி தளங்களை வச்சுருக்கு. சைனா வந்து 2013 PRI பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கனெக்டிவிட்டி, எக்கனாமிக் இன்டகிரேஷன் அண்ட் ஜியோபாலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிமுன்னு சொல்லுவோம் இல்லையா, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு ஒரு 3000 ஆண்டுகள்லேருந்து கிறிஸ்து பிறந்த அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகள் வரை, கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகள் வரை ஒரு ரோடு வந்து ஒரு ட்ரேடுக்கு ஒரு ரோடு வந்து பழக்கத்தில் இருந்தது. அது பேர் சில்க் ரோடு அப்படிம்பாங்க. ஸோ அது லேட்டராக வந்தவங்கெல்லாம் வச்ச பேர் தான் சில்க் ரோடு. பட் ஜென்ரலாக
அது நிறைய நாடுகளை கனெக்ட் பண்ணுறதுனால அந்தந்த நாடுகளுக்கு ஒவ்வொரு ரோடு. பட் அல்டிமேட்டாக என்ன அப்படின்னா, சைனாவிலேருந்து மெடிட்டரேனியன் யூரோப்புக்கு வந்து எப்படி ஒரு கனெக்டிவ், ஒரு லேண்ட் வழியாக ஒரு கனெக்டிவ் ரோடு இருந்தது. அது வந்து ஒட்டமான் பீரியடில் வந்து கான்ஸ்டான்டைனை வந்து ஒட்டமான் கைப்பற்றின பிறகு அது வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா என்னென்னா, ஒட்டமான் அவங்க எம்பையர் வழியாக அந்த ரோடு போகும்போது அவங்க டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போட ஆரம்பித்தாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு. அது யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு பிடிக்கல. இந்த டைம் தான் அந்த குருசேடர் வார்லாம் நடந்துட்டு இருந்த டைம் பேசிக்காக. ஸோ குருசேடர் வார் பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரோமன் கேத்தலிக் கண்ட்ரிஸ்க்கும் முஸ்லீம் கண்ட்ரிஸ்க்கும் இடையில நிறைய தகராறு. இவங்க ஒட்டமான் எம்பையர் வந்து கம்ப்ளீட்டாக முஸ்லீம்ஸு. ஸோ பேசிக்காக அவங்க அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் கிறிஸ்டின்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இவங்க வந்து ஒரு சகாய விலையிலையோ ஒரு குறைஞ்ச விலையில் கொடுக்கலாம் விரும்பலை. அவங்க அதை ஒரு பிஸ்னஸாக தான் யூஸ் பண்ணாங்க. அந்த ட்ரேட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாலாம் இல்லை, நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. அப்பப்போ அடைச்சிட்டாங்க ரோடை. ஆனால் அதில் ஒரே ஒரு கண்ட்ரி வந்து வெனிஸ் மட்டும் எக்ஸப்ஷன் ஆகி இவங்கள்ட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வின் சுச்சுவேஷன் மாதிரி ரெண்டு பேருக்கும். அவங்க வந்து சீ ரூட்டை கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க வெனிஸ். ஸோ வெனிஸ் வந்து என்ன பண்ணிச்சுன்னா, வெனிஸ் ஒரு ரோமன் கேத்தலிக் கண்ட்ரியாக இருந்தால் கூட ஒட்டமான் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இந்த பொருட்களெல்லாம் வெனிஸ் வாங்கி யூரோப்பியன் கண்ட்ரிக்கு அவங்க விற்றாங்க செப்பரேட்டாக. ஒரு மிடில் மேன் ஜாப் மாதிரி, தரகர் புரோக்கர் வேலை பார்த்து அதில் அவங்க நிறையா ஏர்ன் பண்ணாங்க. ஸோ ஒட்டமான்ஸ் வந்து வெனிஸுக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜாக மாதிரி ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு வந்து ரொம்ப ஹை டேக்ஸ் போட்டதுனால அந்த ரோடு வந்து ரொம்ப ஆக்டிவாக இல்லாமல் இருந்தது. ஸோ சில்க் ரோடு அப்படிங்கிற பேர் காரணத்துக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா அது இதில் வைக்க முடியாது, அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் அது. ஸோ அது எப்படி, அதுக்கு ஏன் அந்த பேர் வந்தது, அந்த சில்க் ப்ரொடக்ஷன் என்ன மாதிரி நடந்துச்சு சைனா எவ்வளோ 3500 வருஷம் நெருக்கி அதை டாமினேட், அந்த வியாபாரத்தை எப்படி டாமினேட் பண்ணிட்டு இருந்தால் அந்த சீக்ரெட்டை யாருக்கும் கொடுக்காம அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கதை. அது மேபி இன்னொரு வீடியோ நம்ம அதை பண்ணுவோம். ஸோ இப்போ சைனா அந்த பிஆர்ஐயில் என்ன ட்ரை பண்ணுது அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறது, அதாவது சீ ரூட் வழியாகவும் கடல் ரூட் வழியாகவும் யூரோப்பை கனெக்ட் பண்ணுறது ட்ரேடுக்காக அப்படிங்கிறது அதோட ப்ரைமரி நோக்கம், வெளியே சொல்கிற நோக்கம். உள்ள ஹிடன் அஜெண்டா என்ன அப்படின்னா, அதோட சாஃப்ட் பவரை வந்து உலகத்துக்கு காட்டுறோம். ஏன்னா யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் அந்த பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த சைடு ஒரு ஆப்போசிட் சைடில் ஒரு பவர் இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இன்னொரு பவர், ஆல்டர்னேட்டிவ் பவர் அப்படிங்கிற சாஃப்ட் பவரை வந்து எல்லாத்துக்கும் காட்டுது. அதுக்கு தான் இந்த ரோடு இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட்டு. இதில் இந்தியா வந்து சைன் பண்ணல. ஏன்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வழியாக தான் அந்த ரோடு போகுது. நமக்கு நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக அது போகுது. அதில் வந்து இந்தியா வந்து அது நம்ம டெரிட்டரி அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்கிறதுனால அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ சைனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த ரீசன்னாலையும் சைனா வந்து ஒரு ட்ரேடு காம்படிட்டர் அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலையும் இந்தியா வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ சைனா என்ன பண்ணுதுன்னா, ஆல்டர்னேட்டிவாக வந்து அந்த கம்பன் தோட்டா துறைமுகம் ஸ்ரீலங்காவில் வந்து அவங்களே பணத்தை போட்டு கட்டி, அப்போ அவங்க அதை வட்டிலாம் கட்ட முடியாமல் அவங்க திவாலாகி அதோட ரைட்ஸ்லாம் அவங்க வாங்கி, அந்த மாதிரி எக்கனாமிக்காக நிறைய பெரிய மாசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு கண்ட்ரிக்கு, சின்ன கண்ட்ரிக்கு கொடுக்குறது. அப்புறம் அவங்களுக்கு வட்டி மேலே வட்டியை போட்டு அவங்க அதை கட்ட முடியாமல் ஆக்குறது. அதுக்கப்புறம் அந்த இது வந்து நான் என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி அதில் சொந்தம் கொண்டாடுறது. இதெல்லாம் வந்து ஹிடன் அஜெண்டா. இப்போது அந்த துறைமுகம் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் இருந்ததுன்னா அவங்களோட கப்பல் வந்து அதில் நிற்க முடியும். ஸோ இது மாதிரி 2 டபுள் வேலையும் வந்து சைனா பார்க்குது. ஸோ ஒன்று வந்து எக்கனாமிக்கலாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்களோட இதை பண்ணுறது, அவங்களோட பவரை எடுக்க ட்ரை பண்ணுறது. 2வது நான் தான் இங்கே பவர்ஃபுல்லான ஆள் அப்படிங்கிறத வந்து சாஃப்டாக அந்த பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. இந்த வேலையெல்லாம் சைனா பண்ணிகிட்ருக்குது. இந்த மாதிரி அமெரிக்காவும் சைனாவும் வந்து ஒரு பவர் பிளே வந்து ஸ்மூத்தாக ஒரு வெளியே தெரியாத மாதிரி ஒரு பவர் பிளே விளையாடிட்டு தான் இருக்குது. நீயா நானா, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்ப ஸ்பீடாக எழும்பி வர்ற எக்கனாமிக்கலாகவும் டெக்னாலஜிக்கலாகவும் எழும்பி வர்ற சைனாவை கண்டு அமெரிக்காவுக்கு நல்லாவே ஒரு பயம் இருக்குது. ஸோ அதான் ட்ரூத்து.
ஸோ இப்போது அணு ஆயுத ஸ்டேட் அப்படின்னா நீங்கள் அமெரிக்கா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், யூகே, சைனா, இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் இஸ்ரேலில் கூட இருக்குது அப்படின்றாங்க. சைலண்டாக நிறைய பேருக்கு அது ஓப்பனாக அணு ஆயுத வெப்பன் வச்சுருக்குது அது சொல்லலை, பட் ஸ்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த் கொரியா வச்சுருக்குது. இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து அட்டாமிக் பவர் நேஷன்ஸ். ஏன்னா இவங்க கான்ஃப்ளிக்டில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போனோன்னா அவங்க டிஃபென்ஸுக்காக அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா நிறையா பேர் யாரெல்லாம் இப்படி நிறையா எவ்வளோ பெரிய வெப்பன் வச்சுருக்காங்களோ அவ்வளோ பெரிய ஆள். அந்த பெரிய ஆள் லிஸ்ட்டில் இந்தியாவும் சேர்ந்துருச்சு. ஈவன் பாகிஸ்தான்லேயே நமக்கு ஈக்குவலான வெப்பன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே அட்டாமிக் ஸ்டேட். அதனால தான் ட்ரம்ப்பு இடையில அந்த தகராறு வரும்போது கூட நான் தான் பீஸை க்ரியேட் பண்ணேன், ரெண்டு பேருமே சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அழியிற ஸ்டேஜ் வந்தாங்க, நான் தான் எனக்கு நோபல் ப்ரைஸை கொடுத்தே ஆகணும் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தார் கண்டினியூஸாக. ஸோ இதான் ட்ரூத்து. பட் ஸோ இப்போ என்ன என்பிடி இருக்கிறதுனால என்பிடி வந்ததுக்கப்புறம் 1970களுக்கு அப்புறம் இவங்க வந்து யாருமே அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது வெப்பனுக்காக. ஸோ நீங்கள் அணு ஆயுதம் வந்து வச்சு அணு சக்தியை யூஸ் பண்ணிக்கலாம். அணு சக்தியை யூஸ் பண்ணணும்னா அது செறிவூட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நீங்கள் பண்ண முடியாது. செறிவூட்டுதல் அப்படின்னா என்னென்னா அந்த யுரேனியம் புளுட்டோனியத்துலேருந்து தான் அந்த அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க. அதை வந்து செறிவூட்டுதல்ங்கிற ஒரு ப்ராசஸில் போயிட்டு அதை 60% வரை நீங்கள் செறிவூட்டலாம் ஒரு மின்சாரத்துக்கோ மற்ற ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கோ. யார் 60% to 90% அதை செறிவூட்டுதல் பண்ணுறாங்களோ அவங்க வந்து வெப்பன் தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே யுனைடெட் நேஷன் அண்டு அமெரிக்கா அந்த மாதிரி பவர்ஃபுல் கண்ட்ரிஸ்லாம் அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா ஈரானில் அவங்க வந்து 90% வச்சுருக்காங்க அப்படின்ட்டு யூஎஸ் சொல்லுது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 60% தான் வச்சுருக்கோம், நாங்கள் வந்து நாங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டிக்காக நல்லது தான் பண்ணியிருக்கோம், நாங்கள் 90% எங்கிட்ட இல்லை அப்படின்னு ஈரான் சொல்லுது. ஸோ இதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும் கொள்ளணும் அப்படின்ட்டு வெளியே அந்த ஃபைட் இருந்தாலும் உள்ளே வந்து ரிசோர்ஸஸ் மேலேயும் எக்கனாமிக்காக அவங்களோட ரிசோர்ஸஸ் மேலேயும் ஒரு கண்ணு இருக்குது அமெரிக்காவுக்கு. இந்த மாதிரி நிறையா ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்லாம் இருக்குது இந்த வாரில். சரி, இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்தியா வந்து எப்படி இவ்வளோ பெரிய கண்ட்ரி, இவ்வளோ பெரிய டெமோக்ரஸி எப்படி நேவிகேட் பண்ணிகிட்ருக்கு, எப்படி ஆயில் தான் மெயின், ஆயில் அண்ட் கேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எல்லா இந்தியன்ஸுக்கும். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுது அப்படின்னா, ஸோ எவ்வளோ இப்போ சாங்ஷன் பண்ணி இப்போது நிறையா சாங்ஷன்ஸ் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ரஷ்யாவுக்கோ ஈரானுக்கோ நிறைய கண்ட்ரிஸ்க்கு அவங்க சாங்ஷன் பண்ணியிருந்தா கூட இந்தியா வந்து அவங்ககிட்ட இருந்து ஆயில் வாங்குது. ஸோ இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட சாங்ஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் வந்து சாங்ஷன் போடுது அப்படின்னா அதை ரொம்ப மைண்ட் பண்ணாமல் அது என்ன பண்ணுதுன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ரூல்ஸ் படி என்ன இருக்குதோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதுக்கு நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயக நாடை வந்து எப்படி நடத்துறது, அதுக்கான எரிபொருள் தேவைக்கு நான் வந்து யார் எனக்கு ஆயில் வந்து கம்மி ரேட்டுகளில் கொடுக்குறாங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதோட ஸ்டாண்ட் பாயிண்ட் இருக்குது. ஈவன் ரஷ்யாட்ட வந்து யுக்ரைன் வார் டைமில் ரஷ்யா மேலே ஏகப்பட்ட சாங்ஷன் அமெரிக்கா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போட்டு அவங்க ஆயிலை சேல் பண்ணி தான் அவங்களோட வாரை நடத்தணும். அப்படிங்கும்போது இந்தியா வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பையர், டிஸ்கவுண்ட் ரேட்டில் ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஆயில் வந்து டாலரில் நடக்கல பரிவர்த்தனை, அது வந்து ருப்பீஸில் நடந்திருக்கு. ஈவன் ஈரானில் இப்போ கூட ஆயில் வந்து டாலரில் இருந்ததுன்னா அது ஹெவிலி மானிட்டர் அப்படிங்கிறதுனால ருப்பீஸில் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து ரெண்டு சூப்பர் பவர்கள்ட்டையுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுது. ஏன்னா நிறைய மக்கள் அங்கே இருக்கிறாங்க, நிறையா விஷயங்களுக்கு நம்ம ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து யாரையுமே இன்வைட் பண்ணதில்லை, யாரையும் போய் அடித்து அவங்க நாட்டெல்லாம் பிடுங்கினதெல்லாம் கிடையாது. ஸோ அது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பெரிய டெமோக்ரஸி. ஸோ இந்த மக்கள் பீஸ்ஃபுல்லாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக எங்கே எது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இந்தியா வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கிரைசிஸ்லேயும் ஸோ எங்கே கிடைக்குதோ ஆயில் எங்கே கிடைக்குதோ எல்பிஜி எங்கே கிடைக்குதோ அங்கே வந்து குறைஞ்ச விலையில் எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கிட்டு இருக்கு. ஆனாலுமே நம்ம ட்ரஸ்ட் வர்த்தி பார்ட்னர் வந்து முன்னாடியில் இருந்தே இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி வச்சு பார்க்கும்போது ரஷ்யா வந்து இன்னும் ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பார்ட்னராக தான் இருக்குது இந்தியாவுக்கு. ஸோ மீன் வயல் இந்தியா வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக அமெரிக்கா கூடவும் ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ
இதுவரை ஒரு அணு ஆயுதம் பற்றின ஒரு ஒரு விரிவான ஒரு விஷயங்களை பார்த்தோம். ஸோ அந்த தகவல்கள்லாம் பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கங்க. நம்ம வெறும் இன்னும் நிறையா இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல்களை பற்றி இந்த சேனலில் நம்ம பேசுவோம். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.